கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் பாதத்தில் ஆசிரியர்கள் அன்பர்கள் ஜெபக்குழு நடத்தும் லெந்துகால பதிவு. நாள் 13ஆம் நாள். ஆத்தும நேசரின் கரங்களை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம். பாகம் 1. அதற்கு ஆதாரமான வேத வசனம் மத்தேயு 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த லெந்துகால நாட்கள்னாலே கர்த்தருடைய சிலுவையின் பாடுகளை தான் நம்ம தியானிப்போம். அதிலும் இந்த நாளில் அவருடைய காயப்பட்ட கரங்களை கொண்டு செய்த அற்புதங்களை நாம் தியானிக்க போகிறோம். ஐங்காயங்களில் 2 கரங்களால் ஆணிகளால் கடாவப்பட்டதும் ஒரு காயம் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப அந்த கரத்தை கொண்டு ஒரு குஷ்டரோகிய சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகப்படுத்தினார் சொல்லி மத்தேயு 8:3 நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்முடைய காரியங்களும் அப்படிதான். என்ன சூழ்நிலையில நீங்க இந்த பதிவுகளை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களோ, இந்த லெந்துகால நாட்கள்ல எல்லாவற்றையும் நமக்காக சிலுவையில வெற்றி சிறந்த தேவனை நோக்கி உங்க முறையீடுகளை, உங்க மன்றாட்டுகளை நீங்க வைக்கும் பொழுது அவருடைய சித்தம் அந்த விண்ணப்பத்துக்கு பதில் கொடுத்து, அது முடியவே முடியாத சூழ்நிலையான காரியமா இருந்தாலும் அவரால் முடியாதது ஒன்றுமே இல்லை. குஷ்டரோகியை சுகப்படுத்தின தேவன் உங்களுடைய காரியங்களையும் சுகப்படுத்துகிற காரியங்களை சுகப்படுத்தி, எதிர்பார்க்கிற காரியங்களை எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் மேலாக செய்து உங்களை சாட்சியா நிறுத்துவாராம். அப்ப இந்த லெந்துகால நாட்கள்ல மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் நமக்காக மரித்து உயிர்த்த அந்த ஜீவனுள்ள தேவனுடைய இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையின் பாடுகளை நம்ம நினைக்கணும், தியானிக்கணும். ஏன்னா நமக்காக யாரு உயிரை கொடுப்பாங்க, ரத்தத்தை கூட கொடுப்பாங்க, பிளட் குரூப்ல ரத்தத்தை கூட கொடுப்பாங்க. ஆனா உயிரை கொடுக்கறது யாரு? நம்முடைய பாவ சாபங்களுக்காக, குற்றம் குறைகளுக்காக ஜீவனை கொடுத்து எல்லாவற்றையும் வெற்றி சிறந்தவர், சிலுவையில் வெற்றி சிறந்த அன்பு தேவன், அதிசயிக்கத்தக்க தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவன். அப்ப அந்த குஷ்டரோகிக்கு செய்த தேவன் உங்களுக்கும் இந்த நாட்கள்ல என்னென்ன காரியங்களை எண்ணிக்கொண்டு கலங்கி கொண்டு இருக்கிறீங்களோ, இதே அந்த காயப்பட்ட கரம், ஆணி பாய்ந்த கரங்களை கொண்டு திறப்பின் வாசனை இல்லாம அடைப்பட்ட இடங்கள்ல கூட அந்த கரங்களை கொண்டு திறந்த வாசலை உண்டாக்கி அப்பா அற்புதங்களை செய்வாங்களாம். நாம் ஒரு விசை செபிப்போமா? அப்பா, இந்த நாளில் குஷ்டரோகிக்கு நீங்கள் அவன் என்ன செய்யணும்னு கேட்டப்ப சுகமடையணும்னு சொன்னப்ப, எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகுன்னு இந்த காயப்பட்ட ஆணிகளால் கடாவப்பட்ட கரங்களை கொண்டு சுகப்படுத்தினீங்களே, எங்களுக்காக மரித்து உயிர்த்த அன்பு தெய்வமே, எங்களுக்குரிய காரியங்களையும் நீங்கள் தான் உங்கள் சித்தப்படி செய்ய போறீங்கிறத இந்த மத்தேயு 8:3 படி எங்களுக்கு உறுதிப்படுத்தி, எங்களை வழி நடத்தி, எங்களை சாட்சியா நிறுத்தி, உங்களை நாமத்தை மகிமைப்படுத்த எங்களை நிலைநிறுத்த போற கிருபைக்காக கோடா கோடி ஸ்தோத்திரம்.